அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க, எந்த ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட போய் சொன்னாலும் சரி, ஒன்றுக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தான் இவங்க செயல்படுவாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்களே அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, ஜனவரி மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு. 8ஆம் வீட்டுல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் கூடி இருக்கிறதுனால மன அழுத்தம், தடைகள், உடல்நல பிரச்சனை ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 9ஆம் வீட்டிற்கு மாறி இருப்பாங்க. இதனால ஜனவரி மாதத்துல நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு பிரபஞ்சம் தனது போக்கை மாத்துது. சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு போறதுனால இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு செல்வது போன்ற உணர்வு ஏற்படுங்க. ஜனவரி 15ஆம் தேதியில சூரியன் பாக்யஸ்தானத்துக்கு வர்றதுனால மன உறுதி அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க. செவ்வாய் மகரம் ராசியில் உச்சம் அடைகிறதுனால ஏழையை அரசனாக்கும் யோகம் உண்டாகுங்க. ஜனவரி 17ஆம் தேதியில புதன் அங்கு சென்று ராஜயோகத்தை முழுமையாக்குறாருங்க. ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் லட்சியங்கள் அதிகரிக்கும். ஜனவரி மாதம் அலுவலகத்தில் சதி மற்றும் பாராட்டுக்கள் கிடைக்காத நிலை ஏற்படலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. ஜனவரி மாதத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் சாதகமான நிலைக்கு வருவதால பதவி உயர்வு, விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கிடைக்கலாம். ரியல் எஸ்டேட், கட்டுமானம், மருத்துவம், ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு இது பொற்காலமா அமைஞ்சிருக்கு. 2ஆம் வீட்டில் குருவும் 11ஆம் வீட்டில் சனியும் இருக்கிறதுனால பணவரவு நன்றாக இருக்கும். குரு வக்ரமாக இருக்கிறதுனால் பணம் கொஞ்சம் தாமதமாக வரலாங்க. 8ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள் திடீர் செலவுகளை காட்டுதுங்க. சொத்து வாங்குவதற்கு ஜனவரி மாதம் சிறந்த மாதமாக இருக்குதுங்க. ஜனவரி மாதம் நீங்கள் சொத்துக்களை வாங்கலாங்க. அது லாபகரமா நிச்சயமா அமைஞ்சிருக்குதுங்க. ஜனவரி மாதத்துல உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோதனையான காலமாக அமைஞ்சிருக்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால மன நிம்மதி குறையலாம். சமையல் அறையில வேலை செய்யும் போது கவனமா இருக்கணுங்க. ஜனவரி மாதத்துல உங்களை விமர்சித்தவர்களே உங்களை பாராட்டுவாங்க. வீட்டுல பஜனை, கீர்த்தனை போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை நீங்க நடத்தலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். ஜனவரி மாதத்துல ஈகோ மோதல்கள் அதிகமா இருக்கும். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க. தைரியமா இருக்கணும். சுக்கிரன் 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சந்தேகம் வரலாம். ஜனவரி மாதத்துக்கு பிறகு மனக்கசப்புகள் நீங்கி புரிதல் அதிகரிக்குங்க. சிங்கிளாக இருந்தா ஆன்மீக பயணம் அல்லது குடும்ப விழாவில் ஒரு முக்கியமான நபராக நீங்க போவீங்க.
குழந்தைகள் படிப்புல கவனச்சிதறல் இருக்க ஜனவரி மாதம் அன்பாக எடுத்துச் சொல்வது நல்லதுங்க. பொறுமையே உங்க மிகப்பெரிய சக்திங்க. ஜனவரி மாதம் முடியும் வரை ஆபத்தான காலமாக இருக்கிறது, கொஞ்சம் மௌனமா இருந்துக்கோங்க. ஜனவரி 15ஆம் தேதி முதல் காற்று திசை மாறும். ஆன்லைன் மோசடிகளிலிருந்து விலகி இருங்க. அனுமன் வழிபாடு, சிவலிங்க அபிஷேகம், வெள்ளிக்கிழமை தானம் ஆகியவை உங்கள் வாழ்க்கைக்கு மிக சிறந்த பரிகாரமா அமைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபம் ராசியினரே, இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க. உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுவீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும். சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க. சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க. பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கை ஏற்படும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை பெற போறீங்க. பணவரத்து அதிகரிக்க போகுது. மனசுல இருந்த கவலைகள் நீங்க போகுது. சொத்து சம்பந்தமான காரிய அனுகூலம் ஏற்பட போகுது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது. புதிய நபர்களின் நட்பு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடக்க போகுது. நயமாக பேசுவதன் மூலமா வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமா பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். மனசுல உற்சாகம் பறக்கும். கலைத்துறையினர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். கோபத்தை குறித்து தன்மையாக பேசுவதன் மூலமா காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வீங்க. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பாடங்கள்ல கவனம் செலுத்துவது குறையக்கூடும். நன்கு படிக்கிறது நல்லது. மாணவ செல்வங்களே, பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பெருக போகுது. வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்றது நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்?
கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா, இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த காலகட்டத்துல கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டுங்க. உறவினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏன்னா உங்களை கீழே தள்ளுவதற்கான விஷயங்கள் அப்பத்தாங்க உங்களை நோக்கி நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.